தங்கள் உடல் வெப்பநிலை மிகவும் குறைந்து விட்டது. உங்கள் உடலில் மீண்டும் வெப்பம் வர வேண்டும் என்றால் அது என்னால் தான் முடியும் என்று வைத்தியர் அவர்கள் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் கணவனாக நான் வாக்களித்து விட்டேனே, அதனால் அவ்வாறு செய்யாமல் கருப்பு நிற வஸ்திரத்தை உடலில் போர்த்தினால் அது உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். தாங்களும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தீர்கள். அதனால் தான் நான் அந்த கருப்பு வஸ்திரத்தை போர்த்தினேன். அப்படி என்றால் அன்று இரவு நமக்குள் நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பகலோ இரவோ எதுவும் தேவையில்லை. தங்களுக்கு நான் வாக்களித்துள்ளேன். அளித்த வாக்கிற்கு இரவும் பகலும் அவசியம். அதே போல் நான் அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த விஷயத்தை ஏன் முதலில் கூறவில்லை? நான் கூறி முடிப்பதற்குள் தாங்கள் என்னென்னவோ கற்பனை செய்து கொண்டீர்கள் ஜோதா பேகம். உங்களை அங்கு அழைத்து வராமல் இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? எப்பொழுது ஏன் கூறினீர்கள்? இப்போதும் கூறவில்லை என்றால் தாங்கள் இன்னமும் வருத்தப்படுவீர்கள் அல்லவா? ஒரு ஷஹன்ஷாவை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் தங்களுக்கு நான் ஒரு சிறு தண்டனை அளித்தேன். அதேபோல் ஷஹன்ஷா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிசீலிக்க வேண்டும். அதற்கு பதிலாகத்தான் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தேன். எனது ராணியை அழ வைத்து பார்க்கும் அளவிற்கு நான் மோசமானவன் கிடையாது ஜோதா பேகம். இங்கு அனைத்து மோல்விகளும் தங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு சிப்பாயின் மூலம் உங்களுக்கு நான் செய்தி அனுப்பினேன். அப்படியா? ஆனால் கிடைக்கவில்லையே. நான் எவ்வளவு பயந்தேன் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் ஹவாய் மதம் பிடித்து தங்களை கொல்ல முயற்சித்ததாமே. ஹவாய் என்னுடைய விசுவாசி இருக்கையா? நான் அதை சமாளித்து விட்டேன். பார், உன் முன் ஆரோக்கியமாக நிற்கிறேன். எங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்? ஆமீரிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு புயல் வந்ததாமே. அது தங்களையும் ஜோதாவையும் தூக்கி சென்று விட்டதாமே. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அங்கு நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் இதை பற்றி அங்கு இருந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஜலால், நான் ஒரு முக்கியமான ராணி. ஷெஹன்ஷாவை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு நிச்சயம் தெரிந்துவிடும். நீ என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாயா? என்ன செய்வது? நான் உங்களுக்கு தோழி மட்டுமல்ல, மனைவியும் அல்லவா? நான் கண்காணிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தங்கள் மீது யாரும் கண் வைக்க கூடாது. அதனால் நான் விழிப்போடு இருப்பேன். மிகவும் அற்புதம் ருக்கையா. ஆனால் உண்மை என்னவென்றால் நானும் ஜோதா பேகமும் ஒரே கூடாரத்தில் ஒரு இரவு முழுக்க ஒன்றாக கழித்தோம்.